வணக்கம். நான் உங்க விஜய் மீனா. இது பஞ்சாயத்து நிகழ்ச்சி. இந்த வாரம் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில நம்ம சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பத்தி தான் பார்க்க போறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல வழக்கமாவே ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் பாடுவாங்க, வந்தே மாதரம் பாடுவாங்க. ஆனா இந்த முறை தாவேக அரசுல தேசிய கீதம் 2 முறையும் தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை ஃபர்ஸ்ட்லயும் பாடிருக்காங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையப்ப ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து இப்படிதான் வழக்கமா பாடிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப தாவேக அரசுல தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாகவும் தேசிய கீதம் 2 முறையும் போடப்பட்டுச்சு. இதுக்கு எதிர்கட்சியில குற்றம் அளிப்பிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக தமிழ் தாய் வாழ்த்து 1 முறையும் தேசிய கீதம் 2 முறையும் போட்டிருக்கீங்க குற்றம் அளிப்பிருக்காங்க. இதற்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் பதில் அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நாட்டு பண்பு, இதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட்ல போடவே மாட்டாங்க, இந்த தாவேக அரசுல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்காங்க. இதுக்கே ஒரு வாழ்த்து சொல்லலாம். ஆளுநர் இப்படி சொன்ன நிலையில இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொஸ்டின் அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு பஞ்சாயத்தா? சட்டசபையில எதிரும் புதிருமானாங்க அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் பேசுறாரு, ஒரு சில வார்த்தையை தவறா பேசுறாரு, அது மட்டும் அவரு சொல்லல, தைரியம் இருந்தா பேசுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம எதிர்கட்சி தலைவர். ஆனா அதுக்கு எதுவுமே பதில் கூறாம அமைதியா இருந்த முதல்வர் இன்னைக்கு லாஸ்ட் நாள் என்ன சொல்லிருக்கிறாரு தெரியுமா? ஒரு குட்டி ஸ்டோரியில எல்லாரும் தெறிக்க விட்டுட்டாருங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் வாயை அடிச்சு உட்காந்துட்டாங்க. என்ன ஸ்டோரி தெரியுமா? ஒரு வயசான பெரியவர் இருந்தாரா, நெத்தியில கையை வச்சுட்டு இப்படி இப்படி யாரும் தேடிக்கிட்டு இருந்தாரா. அப்போ ஒரு சின்ன பையன் யார தேடுறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்ல உங்க அப்பா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிம்பிளா ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொன்னாங்க. அதுக்கு எதிர்கட்சியில உள்ளவங்க எல்லாம் துண்டா காணும் துணியா காணும் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்களாங்க. வாயை திறந்து செய்யும், வாயை திறந்து பேசுங்க செய்யும்ங்கிற வாயெல்லாம் அடைச்சு போய் ஓடுற அளவுக்கு போயிடுச்சு நம்ம அண்ணன் சொன்ன பதிலடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்ம விஸ்வாசி அண்ணன் தாங்க. என்னடா விஸ்வாசி அண்ணனா? ஆமா, போன ஷோல கூட நான் விஸ்வாசி அண்ணனை பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பேன். ஆனா இந்த ஷோலையும் சொல்றேன். நம்ம விஸ்வாசி அண்ணன் யாருன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஆதவ் அர்ஜுனா அண்ணன் தான். அவங்க இப்ப முதல்வருக்கு ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன திமுக ஆட்சியில ரேஷன் கடையில கொடுத்த இலவச அரிசி எல்லாமே இட்லிக்கும் மாட்டுக்கும் தான் உதவுனுச்சு. அதனால நம்ம தாவேக அரசுல தரமான அரிசி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷனையும் மாட்டையும் ஒப்பிட்டு பேசுறாரா? நான் உன்கிட்ட வம்புக்கு வரல, நீயும் என்கிட்ட வம்புக்கு வரக்கூடாது. என்கிட்ட வம்புக்கு வந்தா நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாதிரி தாங்க நம்ம சட்டப்பேரவையில பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டம்ளர்ல தண்ணி வச்சா வேலி அதிகமா இருக்கு, அதனால பாட்டில தண்ணி வச்சிருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமா முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டில் வச்சா வீசுற நிலைமை கூட வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கொஞ்சம் கூட தயங்காம, அப்படி வீசுற நிலைமை வந்தா பாட்டில் இல்ல டம்ளர் இருந்தா கூட வீசுவாங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. இதெல்லாம் தேவையா? கம்முன்னு வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. இந்த சட்டப்பேரவை பிரச்சனைனா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நடிகனுக்கு மொழி பேதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த மொழியிலனாலும் பேசலாம், எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், எங்கனாலும் வீடியோ வச்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எங்க சுத்தி எங்க வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஓட்டு உரிமைங்கிறது ஒரு இடத்துல தாங்க இருக்கணும். ஆனா இங்க ஒருத்தர் மொழியில பிரபலம், நடிக்கிறதுல பிரபலம், எல்லாத்துலயும் பிரபலம். ஆனா அதுக்குன்னு ஓட்டைடிலுமாங்க பிரபலமா இருப்பாரு. 4 இடத்துல ஓட்டைடி வச்சிருக்காருங்க. யாருன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஊருக்கே நான் சொல்றேன், நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் தாங்க. அவ்வளவு தாங்க. என்ன வர பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இனி வரும் அடுத்த ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் மீனா.